இன்னைக்குமா தமிழ்நாட்டுல ஆண்கள் வாக்குகளை விட பெண்கள் வாக்கு தான் அதிகம். அது தெரியுமா? தெரியுமா? ஆண்கள் வாக்குகளை விட பெண்கள் வாக்கு தான் அதிகம். நீங்க நினைச்சீங்கன்னா யாரு முதலமைச்சர் நீங்களே நிர்ணயம் பண்ணிடலாம். அதே போன்று இப்ப 10வது படிக்கிறாங்கல்ல, 10வது எக்ஸாம் 12வது எக்ஸாம்ல முதல் 10 ரேங்க்ல 8 பேர் யாரு? பெண்கள். 2 பேர் தான் ஆண்கள். உங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரியல. நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாற்றத்தை வேணா உங்களால கொண்டு வர முடியும். ஆனா நீங்க நினைக்கணும். அதனால்தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட இதெல்லாம் தகவல் சொல்லிட்டு இருக்கிறேன். மாற்றம் உங்களால முடியும். சரிப்பா, நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏதோ வருது, ஏதோ வராங்க, நம்மளால எதுக்கு அப்படி எல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. இப்போ நேபாளில 2 வாரத்துக்கு முன்பு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது நேபாள் நாட்டுல. அங்க ஊழல் ஆட்சி தொடர்ந்து அங்க நடைபெற்றது. அதனால அங்க இருக்கின்ற இளைஞர்கள், அவங்க பேரு ஜெனரேஷன் ஜி, ஜென் ஜின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்க இளைஞர்கள் அங்க ஒன்று கூடி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அங்க ஒரு புரட்சியை நடத்தினார்கள். அந்த புரட்சியில ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. செய்த விதம் தப்பு, அராஜகம் எல்லாம் நடந்தது, வன்முறை எல்லாம் நடந்தது. அதெல்லாம் வேண்டாம். அமைதியான முறையில உங்களால புரட்சி செய்ய முடியும், நிச்சயமா முடியும். ஒவ்வொரு மனசுல நம்பா அவங்க ஓட்டு போட மாட்டோம்பா, அவங்க வீட்டுக்கு போனோம், அந்த உணர்வு உங்க மனசுல எல்லார் மனசுலயும் இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. இவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு வந்தாலும் ஒண்ணும் ஆக போறது கிடையாது, ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. இதே போன்றுதான் பங்களாதேஷ் நாட்டுல போன வருஷம் அங்கே ஒரு புரட்சி நடந்தது, ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே ஒரு புரட்சி நடந்தது, அங்கே ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. இந்த புரட்சி யாரால? என் தம்பிகள், என் தங்கைகளால். என் தம்பிகள் போன்றவர்கள், என் தங்கைகள் போன்றவர்கள், இளைஞர்கள், ஜெனரேஷன் ஜி, இவர்களாலே நடந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்காதா? உங்களால நடத்த முடியாதா? முடியாதா? நிச்சயமா முடியும், உறுதியாக முடியும். உங்களால் முடியலன்னா வேற யாரால முடியாது. ஏன்னா நான் போற இடத்துல எல்லாம் பெண்கள் கோபமா இருக்கிறாங்க. எலெக்ஷன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு மோசமா, இவ்வளவு ஏமாத்துறாங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு வாக்குறுதி, இவரு இந்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதி, வானத்தை வில்லாதே என்ன வேணா பண்ணுவேன். பொய் யாராவது சொல்லுவாங்களாமா? எனக்கு இல்லாம உங்ககிட்ட நான் பொய் சொன்னேன்னா அவங்கள மறுபடியும் நான் பாக்குறதுக்கு எனக்கு கூசும். அப்படியே நான் பார்க்க எனக்கு தெரியாது. ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய என்னால சொல்ல முடியாது. முதல்ல அப்படி சொல்லி உங்க முன்னாடி என்னால முகத்தை பார்க்க முடியாது. ஆனா திமுக காரன் அழகா பொய் சொல்லுவான், வந்து மறுபடியும் நிற்பான். நின்னு அது அவங்களுக்கு எதுவும் கிடையாது, மானம் இனம் எதுவும் கிடையாது. அதை நின்னுக்கிட்டு மறுபடியும் ஒண்ணு நடக்காத மாதிரி பேசிட்டு இருப்போம்.